ஹலோ கைஸ், நான் உங்கள் டெடி சமையல் பேசுகிறேன். வழக்கம் போல் தாங்க என் சிஸ்டர் ஸ்கூலுக்கு போயிட்டேன். நான் தான் வாய்ஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ தக்காளி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும். தக்காளியை லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அதை என்னமோ தேடி தேடி பொறுக்குவாங்க. நானே அப்படி தான் பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போது ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இலை இருக்கும்ல, பிரியாணி இலை, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 2-3 பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த சின்னவங்க பெரியவங்க நான் கூட அதை பொறுக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் புதினா, அரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டு 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தானங்க உப்பு ஆட் பண்ணோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுனால தேவையான அளவுக்கு ரைஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். இது ப்ரெஷர் குக்கருங்கனால எத்தனை விசில்லாம் கணக்கில்லைங்க, தானாக ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம இதோட டைமிங்கை செட் பண்ணியாச்சு. இப்போ தானாக விசில் வந்ததும் ஆஃப் ஆகிடும் குக்கர். இப்போது விசிலை எடுத்து விட்டுடலாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தக்காளி சாதம் மாதிரியே தெரியலை. தக்காளியை என்ன நம்ம அரைச்சி போட்டதுனால எப்படி இருக்குது. அவ்வளோதாங்க, தக்காளி ரைஸ் ரெடி.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.